أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை இஸ்லாமிய நிலையம் SLIC கத்தாரின் 2019ஆம் ஆண்டிற்கான குளிர்கால இஜ்திமாவிற்கு வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் வருக வருகவென வரவேற்கிறோம். அஹ்லன் வசஹ்லன் வமர்ஹபன் பிக்கும். இதமான ஒரு மாலை பொழுதிலே முபாரக்கான ஒரு அமர்விலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அனைவரும் எங்களுடைய நியத்துக்களை ஒரு முறை புதுப்பித்துக் கொள்வோம். அல்லாஹ்வுக்காக மாத்திரம் என்ற நியத்தினை எமது மனதிலே ஒரு முறை இருத்திக் கொள்வோம். இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு செகண்ட்களுக்கும் அல்லாஹ்வினுடைய மிசானுல் ஹசனாத்திலே எங்களுடைய கூலிகளை பதிந்து கொள்வோம். அந்த வகையில் எங்களுடைய நியத்துக்களை ஒரு முறை புதுப்பித்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். மலக்குமார்களின் அருள் சொரிந்து கொண்டிருக்கின்ற இந்த அமர்விலை ஆரம்பிக்கும் முகமாக அருள்மறையாம் திருமறையிலிருந்து சில வசனங்களை ஓதுவதற்காக நான் இங்கு அழைப்பது ஷேக் முஹம்மது ரிஃப்கி அஸ்ஹரி அவர்களை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الأنفال قل الأنفال لله والرسول فاتقوا الله وأصلحوا ذات بينكم وأطيعوا الله ورسوله إن كنتم مؤمنين. إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. الذين يقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. أولئك هم المؤمنون حقا لهم درجات عند ربهم ومغفرة ورزق كريم. صدق الله العظيم. கிராத் பாராயணம் செய்து சென்ற சகோதரருக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அமர்வின் அடுத்த அங்கமாக வரவேற்புரை நிகழ்த்துவதற்கு நான் அழைப்பது SLIC கத்தாரின் ஆலோசகர்களில் ஒருவரும் ஃபனாரின் முழுநேர அழைப்பாளருமாகிய அன்பிற்குரிய ஆசான் ஷேக் சியாவுதீன் மதனி அவர்களை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இலங்கை ஜமாத் இஸ்லாமியின் முன்னை நாள் அமீர் உஸ்தாத் ரஷீத் ஹஜுல் அக்பர் அவர்களே, இந்த இஜ்திமாவில் மற்றுமொரு உரையாற்றுவதற்காக வருகை தந்து கலந்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய கலாநிதி ரவுஃப் ஜைன் அவர்களே, இந்த நெருக்கடியான உலகம் நிறைவான உள்ளம் என்ற கருப்பொருளை தாங்கி வந்திருக்கின்ற இஜ்திமாவில்
நெருக்கங்கள் பற்றி வெளிச்சங்காட்டப்படுகின்ற பொழுது இறுகிப்போன உள்ளங்கள் விரிவடைந்து இடம்பெற்று விசாலமடைந்து நிறைவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற அவாவோடு இந்த அருமையான இஜ்திமாவில் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்ற என் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஏனைய சகோதர சகோதரிகள் அனைவருக்குமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஈமானிய நெஞ்சங்களே, இந்த நேரத்திலே இந்த உங்களை இப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸில் வரவேற்பது என்று சொல்றது உண்மையிலேயே என்னை பொறுத்தவரையில் அது சந்தோஷமான ஒரு செய்தியாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபசோபனம் சொல்லுகின்ற பல செய்திகளில் இப்படிப்பட்ட முபாரக்கான அமர்வுகளுக்கு பெரும் பெரும் சுப செய்திகளை சொல்லி சென்றிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த மஜ்லிஸ்கள் தான் மனிதர்களை மனிதர்களாக வாழ வைப்பதற்கும் மனிதர்களை மனித சிந்தனையை பயன்படுத்துவதற்காகவும் மனிதர்களது சிந்தனைகள் தூசு தட்டப்பட்டு உசுப்பேற்றப்படுகின்ற பொழுது அது உள்ளத்துக்குள் உரையோடுகின்றது அல்லது சுழியோடுகின்றது, உள்ளத்தோடு தொடர்படுகின்றது. அந்த தொடர்பாடலின் ஊடாக மனிதன் வாழ தலைப்படுவான் என்று சொன்னால் அந்த மனிதன் தான் உலகத்தில் முபாரக்கான மனிதனாவான். அந்த மனிதனால் இந்த உலகத்துக்கு முன்பாக அந்த மனுஷனுக்கு அந்த மனிதனால் பிரயோசனம் இருக்கும். இரண்டாவது, அந்த மனிதனோடு வாழுகின்ற மற்றவர்களுக்கு பிரயோசனமாயிருக்கும். மூன்றாவது, அந்த மனிதன் வாழுகின்ற சூழலுக்கு, பூமிக்கு, இடத்துக்கு, ஏரியாவுக்கு பிரயோசனமாயிருக்கும். நாலாவது, அந்த மனிதன் வாழுகின்ற இந்த பிரபஞ்சத்துக்கு அவன் பிரயோசனமானவனாயிருப்பான். எனவே ஹைருன் நாஸ் அன்ஃபஅஹும் லின்னாஸ், மனிதர்களில் நல்ல ஆள் யாரு, சிறந்தவர் யார் என்றால் மற்ற மனிதர்களுக்கு பிரயோசனமானவர். ஹைருன் நாஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற இடத்துல சொன்னாங்க, மனிதர்களில் நல்ல மனிதர்கள் யார் என்றால் இந்த உலகத்துக்கு நல்லதை கொடுக்கலுமானவர்கள். நல்லதொண்ட இதுல இந்த ஊத்துறதுக்கு இதுக்குள்ள நல்லது இருக்கும். உள்ளுக்குள்ள நல்லது இல்லாம இது நல்ல போத்தல் தான், நல்ல தண்ணி தான், மினரல் வாட்டர் போர்டெல்லாம் போட்டிக்குன்றதுக்கு வந்து மினரல் வாட்டர் வராது. ஸ்டிக்கர் ஒட்டித்தான் இருக்கு மினரல் வாட்டர், அதுல அது இதெல்லாம் போட்டிக்குது. எஸ், அது கலந்த தண்ணியை உள்ளுக்கு ஊத்திட்டு தான் ஸ்டிக்கர் ஒட்டணும். அப்ப திறந்தால் என்ன செய்யும்? மினரல் வாட்டர் கிடைக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அந்த விடயத்துக்கு மனிதர்களை, ஆண்களையும் பெண்களையும், இந்த உலகத்தில் மனுஷனா பிறந்த எல்லாரும் அப்படி ஒரு பக்குவம் பெற்ற, ஊத்தினால், கொட்டினால், கேட்டால், பேசினால், பார்த்தால், நடந்தால், சிரித்தால், குடும்பம் நடத்தினால், புள்ள வளர்த்தால், வியாபாரம் பண்ணினால், அரசியல் செஞ்சால், கூட்டாளியோடு இருந்தால், தனியே இருந்தால், குடும்பத்தோடு இருந்தால், பிரயாணத்தில் இருந்தால், எல்லா நிலைகளிலேயும் அந்த மனிதன் நறும் கமலும் நறுமணம் கமலும், இல்லாட்டி அந்த போராடமெல்லாம் என்னமாலும் அவரால இன்னொரு ஆளுக்கு பிரயோசனப்படுற ஆளா அந்த மனுஷன் இருக்கணும். இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடம் எப்படி கிடைச்சிருந்தால் இந்த நெருக்கமிக்குதே, நெருக்கமும் இறுக்கமும் அந்த கரப்பிடிச்சு, அந்த திரேட்டுகளை கரப்பிடிச்சு கலட்ட இல்லாம இறுகி போன இறுக்கத்தை ஸ்ப்ரே பண்ணி லூஸ் பண்ணி திறந்து என்ன செய்யணும்? ரிலாக்ஸ் ஆகணும். கருப்பொருள் அதுதான். நான் உங்களை திரும்பவும் இந்த அந்த இந்த கருப்பொருள் இஜ்திமாக்கு வாங்க கருப்பொருளை சொல்ற இடத்துக்குண்டால், கருப்பொருள் என்ன தெரியுமா? நெருக்கடி மிக்க உலகம். இந்த உலகம் நெருக்கமானது. எங்கட பார்வை நெருக்கமானது. நெருக்கம்டா இறுக்கம். உள்ளம் இறுக்கமானது, சிந்தனை இறுக்கமானது.
எங்கட பேச்சு இறுக்கமானது, எங்கட நடத்த இறுக்கமானது, பண்பாடு இறுக்கமானது. எல்லாம் ஒரு சாதி இந்த உலக சிஸ்டத்துல செட்டப்ல நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்? இறுகி பைத்திக்கிறோம். நாங்க இறுகி பைத்திக்கிறோம். இது இறுக்கமானது. இந்த உலகம் எங்களை இருக்குது. நல்ல அழகா வச்சிருக்கிற பார்க்கிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு காரை என்ன செய்யறது? மூவ் பண்ணி ரோட்டுக்கு போட்டோன்னே என்ன செய்யுது? சந்தோஷமா பிள்ளைகளையும் பொம்பளையும் ஏற்றி கொண்டு ரோட்டுக்கு வந்து ரோட்டில் போட்டு டேர்ன் பண்ணச்சிலையே போட்டான் எருமை. முன்னுக்குள்ள எனக்கு இப்படியே தான் போடுவான், இப்படியே தான் போடுவான். ஒருத்தன் பீப் பண்ணுவான், ஒருத்தன் ஹோன். இறுக்கிட்டேங்களை வெளியே வர எங்களை இறுக்கி விட்டாச்சு. நான் இறுக்கிட்டோம். இந்த உலகம் இருக்குது. செட்டப் தான் இது. இந்த உலகம் எங்களை இருக்குது. போற இடத்துல இருக்கிறது. சூக்குளுக்குள்ள போனா இறுக்கம், பயணம் மட்டும் போட போனா இறுக்கம், எல்லா இடத்துலயும் போயிட்டு எங்கள் அப்படியே இருக்கிற ஒரு நெருக்கத்துக்குள்ள தள்ளுற ஒரு சிஸ்டம் செட்டப் இதுல இருக்குது. இதுதான் இந்த உலகத்துல யதார்த்தம். அதனால நெருக்கடி மிக்க உலகம். இது சம்பந்தமான ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த ஜித்மால கிடைக்கும். இந்த இறுக்கத்துல இருந்து இறுக்கம் இல்லாம உலகத்துல வாழணுமென்றால் நடக்க வேண்டிய மிகப்பெரிய அடுத்த வேலை என்ன தெரியுமா? நிறைவான உள்ளம் வேணும். அந்த உள்ளம் வந்துச்சு இல்லையா, எந்த பெரிய நெருக்கமும் சிம்பிள் ஆயிடும். உசிறு போற நேரம் ஒரு மிடர் தண்ணீர் குடித்தால் உயிர் தப்பலாம் என்கின்ற சிந்தனை இருக்கின்ற மனிதனை கூட நிறைவான உள்ளம், இந்த உலகத்திலிருந்து நான் செத்து போறேன், இறந்து போகின்றேன், ஆனால் இந்த உலகத்தில் இன்னொருத்தர் வாழட்டும் என்கின்ற பெரிய ஒரு உள்ளத்தை இந்த மனித ஜடத்துக்குள் கொண்டு வருகின்ற ஆற்றல் நிறைந்த ஒரு உள்ளத்தை பெற்றுக்கொண்டால் மனிதனுக்கு மற்ற எல்லாம் சிம்பிள் ஆயிடும். தெரியுமா? லைஃப் சிம்பிள் ஆயிடும். அதுக்கு தான் நிறைவான உள்ளம் வேணும். எனவே அப்படிப்பட்ட இந்த நெருக்கடியான உலகத்துல நிறைவான உள்ளத்தை பெற்று நாங்கள் எல்லாரும் வாழணும் என்று எங்கள் எல்லாருக்கும் நிறைய ஆசை இருக்கின்றது. எனவே ஆசைகள் மட்டும் ஒரு மனிதனை வாழ வைக்காது. அந்த ஆசைகள் எல்லாம் அமல்களாகின்ற பொழுது அது வாழ்க்கையை என்ன செய்யும்? அழகுபடுத்தும். எனவே அப்படிப்பட்ட ஒரு எங்களது வாழ்க்கையை அழகுபடுத்துகின்ற ஆழமான சிந்தனைகள், கருத்துக்கள், விளக்கங்களின் ஊடாக நம் ஒவ்வொருவரது சிந்தனையையும் கொஞ்சம் தட்டி இந்த உலகத்தையும் எங்களுக்கு சொல்லிக்காட்டி உள்ளத்துடைய யதார்த்தத்தையும் புரிஞ்சு நெருக்கடியான உலகத்திலே ஒரு நிறைவான உள்ளத்தை பெற்று வாழுகின்ற நல்லவர்களாக நானும் நீங்களும் வாழ ஆசைப்பட்டிருக்கின்றோம். அந்த ஆசையை செயலாக்குவதற்காக ஆர்வத்தோடு வந்திருக்கின்ற உங்கள் எல்லோரையும் இந்த இஜ்திமாவில் முழுமையாக பயன்பெற்று இதனை நீங்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்ளணும் என்ற துஆவோடு கடைசியாக உங்கள் எல்லோரையும் இந்த இஜ்திமாக்கு அஹ்லன் வ சஹலன் வ மர்ஹபன் என்று வரவேற்று விடை பெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரவேற்புரை நிகழ்த்தி சென்ற ஷேக் சியாவுதீன் மதனி அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். நெருக்கடிமிக்க உலகம், நிறைவான உள்ளம் என்ற கருப்பொருள் தாங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த இஜ்திமாவிலே நாம் முக்கியமான ஒரு கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். உலகம் விசாலமானதாக இருந்தாலும் நெருக்கடிகள் அதனை சூழ்ந்தே காணப்படுகின்றது. இன்றைய உலகில் இந்த பாதிப்பினை உணர முடியாத ஒரு மனிதனை காண முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இந்த உலகின் தற்கால அரசியல், பொருளாதார, சமூக சூழ்நிலைகள் அந்த நிலைமைகளை மேலும் மோசமாக்கி இருக்கிறது. எனவே அந்த வகையில் இந்த இஜ்திமாவின் கருப்பொருளின் முதலாவது பகுதியின் உரையை நிகழ்த்தி தருவதற்காக நான் இங்கு அழைப்பது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் பணிப்பாளர் ஷேக் கலாநிதி ரவுஃப் ஸைன் நலீமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். மதிப்புக்குரிய உஸ்தாத் ஹஜ்ஜுல் அக்பர் அவர்களே,
இங்கே வருகை தந்திருக்கின்ற எஸ்எல்ஐசி சார்ந்த சகோதரிகளே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலில் நான் என்னை ஒரு பேச்சாளராக இங்கே அழைப்பு விடுத்தமைக்கு எஸ்எல்ஐசிக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்களுடைய இந்த இன்றைய குளிர்கால இஜ்திமாவினுடைய கருப்பொருளை எனது புரிதலுக்கு ஏற்ப அது தொடர்பான சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே நெருக்கடிமிக்க உலகம், நிறைவான உள்ளம் என்ற இந்த மையப்பொருள் தொடர்பாக நாங்கள் ஏன் பேச வேண்டும் என்று ஒரு கேள்வி உண்டு. குர்ஆனில் வருகின்ற ஒரு வசனத்திற்கு கூனு ரப்பானியின் பிமா குன்தும் துஅல்லிமூன் அல் கிதாப் வபிமா குன்தும் ததுருசூன் என்ற வசனத்திற்கு ஜாமியுல் அஹ்காமில் குர்ஆன் என்ற விளக்கவுரை நூலிலே இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு அற்புதமான விளக்கத்தை அந்த வசனத்துக்கு சொல்கிறார். ரப்போடு இருங்கள், ரப்பை சார்ந்திருங்கள், ரப்பானிகளாக இருங்கள் என்ற இந்த வசனத்திற்கு அந்த வசனத்திலேயே குர்ஆனை கற்பதனூடாகவும் கற்றுக் கொடுப்பதனூடாகவும் ரப்பானியாக இருங்கள் என்று குர்ஆன் சொல்கின்ற அந்த வசனத்திற்கு இமாம் குர்துபி அவர்கள் ரப்பானி என்பவன் யார் என்று சொல்கின்ற போது அவன் இஸ்லாமிய கலைகளை, குர்ஆனை, சுன்னாவை, ஃபிக்ஹை, தாரீகை, சீராவை இவற்றை ஆழமாக கற்கின்றவன் மட்டுமன்றி அவனை சூழ இருக்கின்ற புற உலகத்தை பற்றிய சரியான ஒரு ஆழமான அகலமான ஒரு புரிதல் உள்ள ஒருவன்தான் உண்மையில் ஒரு ரப்பானியாக இருக்க முடியும் என்று குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். வல்தகுன் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் யவ்முரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் ஃபஉலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன் என்ற வசனத்திற்கு வல்தகுன் மின்கும் என்ற அந்த சொற்பிரயோகத்தை ஷேக் ரஷீத் ரிலா அவர்கள் தன்னுடைய தஃப்சீருல் மனாரிலே விளங்கப்படுத்துகின்ற போது கும் என்பது அல் குர்ஆன் முழு மனித குலத்திற்கு இறக்கப்பட்ட ஒரு தூது என்ற வகையிலே கும் என்பது ஒட்டுமொத்த மனித குலத்தையும் குறிக்கும். அப்படி குறிப்பதாக இருந்தால் வல்தகுன் மின்கும் உம்மா என்ற சொல், உம்மா என்பது முழுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் குறிக்கும். எனவே இந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தனிநபரும் ஒரு தாயியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது என்று அவர்கள் சொல்வார்கள். நாங்கள் ஒரு தாவா சமூகமாக இருக்கின்றோம், ஒரு சர்வதேச சமூகமாக இருக்கின்றோம், ஒரு இறுதி தூதை சுமந்த சமூகமாக இருக்கின்றோம். இந்த சமூகம் உம்மத்து தாவியா என்ற வகையிலே அந்த தாவாவை பிற சமூகங்களுக்கு கொண்டு செல்கின்ற ஒரு சமூகம் என்ற வகையிலே உலகத்தை பற்றிய ரெண்டு தெளிவான கண்ணோட்டங்கள் எங்களிடம் இருக்க வேண்டும். ஒன்று, இந்த உலக வாழ்க்கை பற்றிய இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நாங்கள் உலக நோக்கு, வேர்ல்ட் வியூ என்று சொல்கின்றோம். இரண்டாவது, உலகத்தை பற்றி எங்களோட ஒரு பார்வை உண்டு. எங்களை சூழ இருக்கின்ற உலகம், சமூகங்கள், கலாச்சாரங்கள், நாகரிகங்கள், அறிவியல் தொழில்நுட்ப மாற்றங்கள் இவற்றையெல்லாம் நாம் கண்டிப்பாக தெளிவாக ஆழ அகலங்களோடு புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதும் மிக முக்கியமான ஒன்று. சூரத்து ரூமினுடைய முதல் 3 வசனங்கள் ஒலிபத்யு அலிஃப் லாம் மீம் ஒலிபத்யு ரூம், ரோமை பாரசீகர்கள் வெற்றி கொண்டு விட்டார்கள், ஆனால் மீளவும் பாரசீகர்களை ரோமர்கள் வெற்றி கொள்வார்கள் என்று அரபு தீபகற்பத்தில் இருக்கின்ற இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் பார்த்து குர்ஆன் இறங்குகிறது. இந்த வசனத்துக்கு விளக்கம் அளிக்கின்ற முஃபஸ்ஸிரூன்கள் ஒரு முஸ்லீமுக்கு தன்னை சூழ இருக்கின்ற உலகத்தை பற்றிய சரியான ஒரு புரிதல் கண்டிப்பாக அவசியம். நம்மை சூழ நடக்கின்ற அரசியல், பொருளாதார, கலாச்சார
மாற்றங்களை கவனமாக முஸ்லிம் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த வசனங்கள் இறக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பின்னணியிலே நம்மை சூழ இருக்கின்ற உலகத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உலகம் எப்படி நகர்கிறது, அதனுடைய பிரச்சனைகள் நெருக்கடிகள் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வது மிக முக்கியமான ஒன்று. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தை பற்றிய புரிதல் என்பது மிக அவசியம் என்ற வகையிலே நெருக்கடி மிக்க உலகம் என்ற சொற்பிரயோகத்தின் ஊடாக நாங்கள் எதை புரிந்து கொள்கின்றோம்? நம்மை சூழ இருக்கின்ற உலகம் நெருக்கடி மிக்கதாக இருக்கின்றதா என்பதை நாம் கவனமாக பார்க்க வேண்டும். 13ஆம் நூற்றாண்டு முதல் 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உலகத்தினுடைய வரலாற்றை பொதுவாக ஏஜ் ஆஃப் டார்க்னஸ் என்று சொல்வார்கள். ஐரோப்பாவினுடைய வரலாற்றிலே அது ஒரு இருண்ட யுகம். இஸ்லாமிய வரலாற்றிலே அது ஒரு பொற்காலம். ஆனால் ஐரோப்பாவுடைய வரலாற்றிலே அது ஒரு இருண்ட யுகம். 17ஆம் நூற்றாண்டிலே உலகத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் நிகழ்ந்தது. பிரெஞ்சு புரட்சி, ஜனநாயகத்தினுடைய தோற்றம், சகோதரத்துவம், சமத்துவம், சுதந்திரம் போன்ற கோஷங்கள் உலகத்தில் வலுவாக முன்வைக்கப்பட்டு ஜனநாயகம் பிறந்தது. அதே போன்று 18ஆம் நூற்றாண்டிலே ஐரோப்பாவிலே அறிவெளிச்சிவாதம், எல்லாவற்றையும் பகுத்தறிவு கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டும், எல்லாவற்றையும் நாம் புறரீதியாக பார்க்க வேண்டும், புறரீதியாக பார்க்கப்படக்கூடியவைகள் மட்டும்தான் உண்மை, அதற்கு அப்பால் உள்ளவைகள் எல்லாம் பொய்கள், கட்டுக்கதைகள் என்கின்ற ஒரு சிந்தனை ஸ்காலஸ்டிக் டெவலப்மெண்ட் ஐரோப்பாவிலே தோன்றியது. கடவுள் இருக்கிறானா என்றால் அது ஏதோ ஒரு டெஸ்ட் டியூபுக்குள்ளால் பார்க்கப்பட வேண்டும், அல்லது ஒரு தொலைநோக்கி ஊடாக பார்க்கப்பட வேண்டும். அப்படி தோன்றவில்லை என்றால் கடவுள் இல்லை என்கிற சிந்தனை அறிவெளிச்சிவாதம் என்ற பெயரில் ஐரோப்பாவிலே தோன்றியது. 19ஆம் நூற்றாண்டிலே நாம் எல்லோரும் அறிந்திருப்பது போல பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ரிவல்யூஷன், மனிதர்கள் செய்த பணிகளை பெரும் பெரும் ஆலைகள் உலகத்தில் செய்தன. அது ஒரு மிகப்பெரிய மனித வரலாற்றில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றம். 20ஆம் நூற்றாண்டிலே கம்யூனிகேஷனிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், ரிவல்யூஷன் நடந்தது. 21ஆம் நூற்றாண்டில் நாம் இன்று காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த நூற்றாண்டை இந்த டிஜிட்டல் ஈரா, டிஜிட்டல் ரிவல்யூஷன் நடந்திருக்கின்ற, எண்ம புரட்சி நடந்திருக்கின்ற ஒரு யுகம் என்று நாங்கள் எல்லோரும் வர்ணிக்கின்றோம், கேள்விப்படுகின்றோம். உண்மையில் இந்த கடந்த ஒரு 10 நூற்றாண்டு கால இடைவெளியிலே, 1000 ஆண்டு கால இடைவெளியிலே மனிதகுலம் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. அறிவியல், விஞ்ஞானம், தொழில்நுட்பம் மிகப்பெரிய வளர்ச்சிகளை கண்டிருக்கிறது. அதனுடைய அறுவடைகளை, அதனுடைய பயன்களை நாம் இன்று அனுபவிக்கின்றோம். உலகத்தில் இன்று ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு அறிவியல் புரட்சி ஜெனட்டிக் என்ஜினியரிங் என்று சொல்லப்படுகின்ற விடயம். மனித கலங்கள் மட்டுமல்ல, தாவரங்களுடைய கலங்கள் கூட மாற்றப்பட்டு புதிய வகை தாவரங்களை இன்று உலகத்தில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். பாரம்பரியமாக நெல்லிலே, அரிசியிலே கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருந்தது. இப்பொழுது புரதம் உள்ளடக்கி இருக்கின்ற அரிசியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஜெனட்டிக்கலி மோடிஃபைட் ஃபுட் என்பது இன்று ஒரு புரட்சிகரமான அறிவியல் உலகத்தினுடைய விளைவு. அதே போன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசப்படுகிறது. சமீபத்திலே கார்பன் ஆக்சைடை ஒரு ரீசைக்கிளினூடாக ஒரு சக்தி வளமாக மாற்றக்கூடிய ஒரு ஆய்வு வெற்றி பெற்றிருக்கிறது. கம்யூனிகேஷனிலே மிகப்பெரிய மாற்றங்கள், புரட்சிகள் நடந்திருக்கின்றன. அதே போல மெடிக்கல் உலகத்திலே, மெடிசினிலே மிகப்பெரிய புரட்சிகள் நடந்திருக்கிறது. ஒன்று அது மெடிக்கல் டெக்னாலஜியிலே நடந்திருக்கிறது. அதே போன்று மருந்து பொருட்களில் நடந்திருக்கிறது. ஒருவர் தைரியமாக இருப்பதற்கு இன்றைக்கு டெப்லெட்ஸ் இருக்கிறது. சந்தோஷமாக இருப்பதற்கு டெப்லெட்டை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த அளவு தூரம் மெடிசினிலே மிகப்பெரிய புரட்சிகள் நடந்திருக்கின்றன. அதே போல போக்குவரத்து துறையிலே நடந்திருக்கிறது. உலகத்தில் மிகப்பெரிய அறிவியல் உலகத்தை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். விஞ்ஞானம், தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவு வளர்ச்சி அடைந்திருக்கின்றது என்று நாங்கள் பேசுகின்றோம். அதனுடைய அறுவடைகளை நாங்கள் அனுபவிக்கின்றோம். அறிவியல் தொழில்நுட்பம் மனித குலத்திற்கு மிகப்பெரிய அளவு சேவகம் செய்கிறது, இவற்றில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த உலகத்திற்கு, இந்த நாகரிகம் அடைந்த உலகத்திற்கு இன்னொரு நெருக்கடி மிக்க ஒரு பக்கம் இருக்கிறது என்பதை ஒரு உம்மா தாவியா என்ற வகையில் நாங்கள் சிறப்பாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நாங்கள் எந்த நாகரிகத்தின் உச்சியில் உட்கார்ந்திருக்கின்றோம் என்று எக்களிக்கின்றோமோ, சந்தோஷப்படுகின்றோமோ, பெருமை கொள்கின்றோமோ, இந்த நாகரிகம் அடைந்த உலகத்திற்கு, விஞ்ஞான தொழில்நுட்ப தொடர்பாடல்
அபிவிருத்தியினூடாக உலகம் ஒரு பூகோள கிராமமாக, ஒரு குளோபல் வில்லேஜாக சுருங்கிவிட்டதென்றெல்லாம் நாங்கள் பேசுகின்றோம். ஆனால் இந்த உலகத்திலே இன்று உலகத்தை ஆட்டிப்படைக்கின்ற பிரதானமான 4-10 பெரும் பிரச்சனைகள் இருப்பதாக நாங்கள் இன்று பார்க்கின்றோம். அதில் முக்கியமான ஒன்று இக்காலஜிக்கல் கிரைசிஸ். இது உலகத்தை ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நேச்சர், லஹர் அல் ஃபசாது ஃபில் பஹ்ரி வல் பஹர் பிமா கசபத் ஐதின் நாஸ், கடலிலும் கரையிலும் மனிதர்கள் சம்பாதித்தவற்றின் மூலம் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இக்காலஜிக்கல் கிரைசிஸ் என்பது இன்றைக்கு உலக சமூகங்கள் எல்லோரும் எதிர்நோக்குகின்ற ஒரு பொதுவான பெரிய நெருக்கடி. கியோட்டோ ஒப்பந்தம் நடைபெற்று 20 ஆண்டுகள் நிறைவு பெற்று விட்டன. கார்பன் ஆக்சைடை உலகத்தில் அதிகமாக வளிமண்டலத்தில் சேர்க்கின்ற ஆஸ்திரேலியர்களும் அமெரிக்கர்களும் இந்த ஒப்பந்தத்தில் இன்னும் கைச்சாத்திடவில்லை. ஆனால் எத்தனையோ சூழல் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள், மாநாடுகள் எல்லாம் உலகத்தில் நடக்கிறது, எல்லாமே ஃபெயிலியர். இது உலகம் எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு மேஜர் சேலஞ்ச். அதே போன்று உலகத்திலே 40 நாடுகளிலே ஆர்ம் கான்ஃப்ளிக்ட், ஆயுத யுத்தங்கள் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் உரையாற்றி கொண்டிருக்கிற பொழுது சிரியாவிலோ யெமனிலோ ஆப்பிரிக்காவுடைய சப்சஹாரன் ஏரியாவில் எங்கே ஒரு இடத்திலே யாரோ துப்பாக்கியால் சுடப்பட்டு அல்லது குண்டு வைக்கப்பட்டு இறந்து கொண்டிருக்கின்ற ஒரு யுகத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அதே போன்று உலகத்தில் வருமானத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் நாகரிகம் அடைந்ததாக கூறப்படுகின்ற யுகத்திலே பல மில்லியன் மக்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற ஒரு உலகத்தை நாங்கள் பார்க்கின்றோம். நாகரிகம் அடைந்திருக்கின்ற இந்த யுகத்திலே மிகப்பெரிய பண்பாட்டு நெருக்கடிக்கு இந்த உலகம் உட்பட்டிருப்பதை நாங்கள் இன்று பார்க்கின்றோம். அதே போல கல்வி அறிவீனமற்றவர்கள் மிக பெருந்தொகையில் இந்த உலகத்தில் இன்றும் இருக்கிறார்கள். போதுமான அளவு உணவு, குடிநீரிலே மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. அரசாங்கங்கள் கரப்டட் கவர்மெண்டாக உலகம் பூராக இருக்கிறது. அதனுடைய மோசமான விளைவுகளை சிவில் சமூகம் அனுபவிக்கின்ற ஒரு உலகத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அதே போன்று பொருளாதார நெருக்கடி மிக்க ஒரு உலகத்தில் இருக்கின்றோம். பாதுகாப்பு என்பது இன்று பல நாடுகளில் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு உலகத்தில் நாங்கள் இருக்கின்றோம். இவையெல்லாம் இந்த உலகத்தினுடைய நெருக்கடி மிக்க உலகத்தினுடைய முக்கியமான குறிகாட்டிகள் என்று நாங்கள் பலவற்றை பார்க்கலாம். உலகத்தில் முக்கியமான ஒரு பிரச்சனை தான் இன்று 40 நாடுகளிலே சிவில் யுத்தங்கள் நடைபெறுகின்றன. அமெரிக்க கண்டத்திலே 4 நாடுகளிலே, ஏசியாவிலே, ஆப்பிரிக்கன் சப்சஹாராவிலே, யூரோப்பிலே என்று இது நடப்பதை பார்க்கின்றோம். உலகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் வருடாந்தம் சிப்ரி என்று சொல்லப்படுகின்ற ஸ்வீடன் இன்ஸ்டிடியூட் ஃபார் பீஸ் அண்ட் ரிசர்ச் இன்டர்நேஷனல் என்ற நிறுவனம் வருடாந்தம் ஒரு அறிக்கை வெளியிடுவார்கள். உலகத்தில் மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்கிறது என்று 2017ஆம் ஆண்டு 18ஆம் ஆண்டினுடைய அறிக்கை இன்னும் வெளிவரவில்லை. 2017ஆம் ஆண்டினுடைய அறிக்கையின்படி $1739 பில்லியன் செலவு செய்யப்படுகின்றன ஆயுதங்களை கொள்வனவு செய்வதற்காக. ஆப்பிரிக்காவில் அது 44.6 பில்லியன், அமெரிக்காவில் 695 பில்லியன், ஏசியாவிலும் ஓசியானியாவிலும் 477 பில்லியன், யூரோப்பிலே அது 342 பில்லியனாக இருக்கிறது. உலகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் சிவில் 40 நாடுகளில் நடைபெறுகின்ற ஆயுதங்களை 10 நாடுகள் தான் விற்பனை செய்கிறார்கள். இதே 10 நாடுகள் தான் உலகத்திலே சமாதானத்தை பற்றி, அமைதியை பற்றி பேசுகிறார்கள். அதில் முக்கியமாக கடந்த 20 ஆண்டுகளாக அமெரிக்கா முன்னணியில் இருக்கிற 34% உலகத்தில் விற்கப்படுகின்ற ஆயுதங்கள் யுஎஸ்ஏவினுடையது. ரஷ்யா, பிரான்ஸ் இவர்களாம் உலகத்தில் ஆயுதங்களை விற்பனை செய்கிறார்கள். இந்த ஆயுதங்களை வாங்கி குவிக்கின்ற டாப் 10 கண்ட்ரீஸை பார்த்தீங்கன்னா 7 நாடுகள் இதிலே முஸ்லீம் நாடுகள். அவர்கள் உலக ஆயுத கொள்வனவிலே எத்தனை வீதம் இவர்கள் வகிக்கிறார்கள் என்பதை தான் இங்கே போட்டிருக்கிறோம். இந்தியா 12%, அடுத்தடுத்த நாடுகள் இந்த வீதத்தில் ஆயுதங்களை வாங்கி குவிக்கிறார்கள். 9 நாடுகளிடம் உத்தியோகபூர்வமாக நியூக்ளியர் பவர் நாடுகளாக இருக்கிற உலகத்தில் இன்று 14,465 நியூக்ளியர் வெப்பன்ஸ் கையிருப்பிலே இருக்கிறது. நியூக்ளியர் வெப்பன்ஸுக்கு அப்பால் நாங்கள் பார்க்கின்றோம் கன்வென்ஷனல் ஆர்ம்ஸ், பயோலஜிக்கல் ஆர்ம்ஸ், அதே போன்று கெமிக்கல் ஆர்ம்ஸ் என்று எத்தனையோ வகையான ஆயுதங்களை இந்த அறிவியல் உலகம் கண்டுபிடித்து வைத்திருக்கிறது. ஏன் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் என்றால், காட்டிலே இருக்கின்ற புலிகளை, சிங்கங்களை கொல்வதற்கு அல்ல, நாகரிகம் அடைந்த சக மனிதர்களை கொல்வதற்கு. நாகரிகம் அடைந்த மனிதர்கள் இப்படி பயங்கரமான ஆயுதங்களை தயாரித்து வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் நாங்கள் மிக நெருக்கடியான ஒரு உலகம் என்று சொல்கின்றோம். இன்று உலகம் எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு மேஜர் சேலஞ்ச் இந்த ஆயுத போர், ஆயுத வணிகம் ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கடியான ஒரு உலகத்தை உருவாக்கி இருக்கிறது. அதே போன்று
உலகத்திலே நாங்கள் இன்று பார்க்கின்றோம் இன்கம் டிஸ்கிரிமினேஷன், எப்படி வருமான ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்று பார்ப்போம். ஆக்ஸ்ஃபாம் இன்டர்நேஷனல் என்ற நிறுவனம் வருடாந்தம் வெளியிடுகின்ற அறிக்கையிலே சொல்கிறார்கள், உலகத்திலே 748 கோடி மக்கள் இருக்கிறார்கள். 7480 மில்லியன் 7480 மில்லியன் மக்களிடம் இருக்கின்ற சொத்து அளவுக்கு சமமான சொத்து உலகத்திலே 9 பில்லியனரிடம் இருக்கிறது. ஜஸ்ட் 9 சிங்கிள் பில்லியனர்ஸ் வச்சிருக்கிறாங்க 748 கோடி மக்களிடம் இருக்கின்ற சொத்தின் அளவுக்கு சமமான சொத்து. 58 பில்லியனர்ஸ் இந்தியாவில் இருக்கின்ற 130 கோடி மக்களிடம் இருக்கின்ற சொத்தை இந்தியாவை சேர்ந்த 58 பில்லியனர் வச்சிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய கேப் என்று பாருங்கள். 3 மில்லியன் அமெரிக்கர்களிடம் 300 மில்லியன் அமெரிக்கர் இருக்கின்ற சொத்தின் சமம் அளவான சொத்து இருக்கிறது. எங்களுடைய இலங்கையிலே 25 லட்சம் பேர் வைத்திருக்கின்ற சொத்து சமன் ஏனைய 2 கோடி பேர் வைத்திருக்கின்ற சொத்து. இப்படி உலகமெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேப் இதிலே இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உலகத்தினுடைய 748 கோடி மக்கள் வைத்திருக்கின்ற சொத்தை இந்த 9 பேர் வைத்திருக்கிறார்கள். சோ ஒரு மிகப்பெரிய கேப் உலகத்தில் இருக்கிறது. இதே உலகத்திலே 3 பில்லியனுக்கும் அதிகமான மக்கள், 300 கோடி, கிட்டத்தட்ட அரைவாசிக்கும் அதிகமான உலக மக்கள் நாளாந்தம் 2.5 $2.5 வாழ்கின்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். உலகத்திலே 1.3 பில்லியன் பேர் இன்னும் கடுமையான வறுமையிலே இருக்கிறார்கள். 1 பில்லியன் சில்ட்ரன் அண்டர் த பவர்ட்டி இருக்கிறார்கள் என்று யூனிசெஃப் சொல்கிறது. நாளாந்தம் 22,000 குழந்தைகள் பட்டினியால் இந்த உலகத்திலே இறக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான உலகத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இன்னும் உலகத்திலே 805 மில்லியன் மக்களுக்கு போதுமான உணவு கிடைக்காத ஒரு உலகத்திலே நாங்கள் இருக்கின்றோம். 750 மில்லியன் மக்களுக்கு இன்னும் சுத்தமான பாதுகாப்பான குடிநீர் கிடைக்காத ஒரு உலகத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் இன்னொரு பக்கம் மோரல் கிரைசிஸ். நாகரிகம், அறிவியல், தொழில்நுட்பம் பயங்கரமாக வளர்ச்சி அடைந்திருக்கின்ற யுகத்திலே இதெல்லாம் சட்டபூர்வமாக உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற மிக நெருக்கடியான உலகத்தில் நாங்கள் வாழ்கின்றோம். லெஸ்பியனிசம், ஹோமோசெக்சுவாலிட்டி பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் என்று லீகலைஸ் பண்ணி இருக்கிறார்கள். போனோகிராஃபியை கூட லீகலைஸ் பண்ணி இருக்கிறார்கள். உலகம் இப்படி மிக மோசமான ஒரு பண்பாட்டு நெருக்கடிக்குள்ளே வந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நெருக்கடி மிக்க இந்த உலகம், the other side of science and technology, உலகத்திலே இறுதியாக ஏற்படுத்தியிருக்கின்ற அல்டிமேட் கன்சிக்வன்சஸ் என்ன என்று பார்த்தால், ஒன்று அது மனிதனுடைய உள அமைதியை, மென்டல் ஹார்மனியை, மென்டல் பீஸை பயங்கரமாக இன்று அது பாதித்திருக்கிறது. அதனுடைய இன்னொரு மற்ற விளைவு உலகத்திலே சூசைட், தற்கொலைக்கு மக்கள் போகின்ற ஒரு நிலைமைக்கு இந்த உலகத்தை அது ஆக்கியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 2018ஆம் ஆண்டிலே சூசைடினுடைய ரேங்கை நாங்கள் பார்த்தோம் என்றால் முதல் 30 நாடுகளிலே சூசைடில் ரேங்க் நம்பர் 1 இருக்கின்ற நாடு லித்துவேனியா என்ற ஐரோப்பிய நாடு. 100 பேரிலே 31 பேர் அந்த நாட்டிலே சூசைட் பண்ணுறாங்க annually. இந்த 30 நாட்டுக்குள்ளே 29வது இடத்திலே ஸ்ரீலங்கா இருக்கிறது. 30 நாட்டுக்குள்ளே முதல் 20 நாடுகள் ஐரோப்பா கண்டத்தைச் சேர்ந்த நாடுகள். பொருளாதாரத்தில் மிக முன்னணியில் இருக்கின்ற நாடுகள் ஸ்வீடன். உலகத்தில் மக்கள் சந்தோஷமாக இருக்கிற நாடு என்ற முதல் தரத்தில் இருக்கிற நாடு சுவிட்சர்லாந்து. ஆனால் 30 நாட்டுக்குள் சுவிட்சர்லாந்தும் இருக்கிறது, யுஎஸ்ஏ இருக்கிறது, ரஷ்யா இருக்கிறது. ஏன்? சடரீதியாக உலகத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை கண்ட நாடுகளில் வாழ்கின்ற மக்கள் உளரீதியான ஆரோக்கியத்தை ஏன் இழந்திருக்கிறார்கள்? இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தினுடைய மறுபக்கத்தை கண்டிப்பாக நாங்கள் பார்க்க வேண்டும், கண்டிப்பாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகத்திற்கு ஒரு தூதை நாங்கள் கொண்டு சுமந்து வந்திருக்கின்றோம். அந்த தூதை சொல்ல வேண்டிய உலகத்தில் இப்படியான நெருக்கடிகள் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கின்றோம். இந்த நெருக்கடி மிக்க உலகத்திலே நிறைவான அமைதியான உள்ளத்தோடு ஒரு மனிதன் வாழ்வதற்கு எங்களுடைய தூது, நாங்கள் கொண்டிருக்கின்ற ரிசாலத் என்ன மாதிரியான ஒரு பிராக்டிக்கலான ஒரு கைடாக இருக்கிறது என்ற விடயத்தை நான் இறுதியாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகம் இப்படித்தான் போனாலும்
விஞ்ஞானம், தொழில்நுட்பம், அறிவியல் எல்லாம் முன்னேற்றகரமாக போகிறது. ஆனால் அந்த ஆன்மீக பரிமாணம் என்பதை இழந்து, மோரல் டைமென்ஷன் என்றதை இழந்து வெறுமனே ஒரு சடரீதியான முன்னேற்றத்தை நோக்கி உலகம் போவதனுடைய இறுதி விளைவு மனிதர்கள் தங்களுடைய உள அமைதியை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். குர்ஆன் சூரத்து ராதினுடைய 28வது வசனத்திலே கேட்கிறது, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். மனிதர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் ஊடாகத்தான் அமைதி அடைகின்றன என்பதை அவர்கள் அறிய மாட்டார்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே இன்று இந்த அமைதியான உள்ளத்தை உருவாக்குவதிலே இஸ்லாம் என்ற இந்த தூது, அது கொண்டிருக்கின்ற வணக்க வழிபாடுகள், அதனுடைய ஆன்மீக பரிமாணம் எப்படியான ஒரு பங்கினை ஆற்றுகிறது என்பது தொடர்பாக இன்று உலகத்திலே முன்னணி பல்கலைக்கழகங்களிலே பல்வேறு ஆய்வுகள் இன்று நடைபெற்றிருக்கின்றன. அதனுடைய சில முக்கியமான முடிவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது இந்த உரையினுடைய இறுதி பகுதியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே இன்று உளவியலிலே ஒரு புதிய லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் பற்றி பேசப்படுகிறது. அதை சொல்கிறார்கள் ஆழ்நிலை கடந்த உளவியல், த டிரான்ஸ்பர்சனல் சைக்காலஜி. வேறு வகையில் அதை ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி, ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் என்றெல்லாம் சொல்கிறார்கள். என்னென்றால், ஒரு தெரியும் உலகத்தில் இதுவரைக்கும் இருக்கின்ற பிரதானமான உளவியல் சிந்தனை பள்ளிகள், ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், வாட்சனுடைய பிஹேவியரிசம் நடத்தைவாதமாக இருக்கலாம், ஆல்ஃபிரட் மேஸ்லோவினுடைய ஹியூமனிசம் ஆக இருக்கலாம், அல்லது சிக்மண்ட் ஃப்ரைடுடைய சைக்கோ அனலைசிஸ் ஆக இருக்கலாம். இந்த கோட்பாடுகள் எல்லாம் இதுவரைக்கும் உலகத்துக்கு சொன்ன முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற ஒரு அசாதாரண நிலைமை, ஒரு பிரச்சனை, ஒரு சைக்கோசிஸ், இதற்கு பிரதானமான காரணம் பக்கத்தில் இருக்கின்ற மனிதன், சக மனிதன். ஆக அந்த உள நெருக்கடியை, ஒரு சைக்காலஜிக்கல் அப்நார்மலிட்டியை தீர்ப்பதற்கான ஆற்றல் சக மனிதனிடம் இருக்கிறது. அந்த மனிதன் ஒரு சைக்கியாட்ரிஸ்டாக அல்லது ஒரு கவுன்சிலராக இருக்கலாம் என்பதுதான் இதுவரைக்கும் உலகத்தில் பேசப்பட்ட தியரி. இந்த தியரியில் இன்று நடந்திருக்கிற மிகப்பெரிய மேஜர் ரிவல்யூஷன் என்னென்றால், இல்லை, மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்திக்கு மனித உள்ளத்தின் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது என்று இன்று உளவியல் உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதை அவர்கள் கடவுள் என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு இயல்பான ஒரு சங்கடம் அதிலே இருக்கிறது. ஆனால் உண்மை அதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சுபஹு தொழுகைக்கு பிறகும் மாரிப் தொழுகைக்கு பிறகும் ஓதிய ஒரு முக்கியமான துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன். இந்த துவாவை பாருங்கள். இதிலே உள்ள ஒரு ஆழமான ஒரு விஷயம் இதிலே இருக்கிறது. என்னென்றால், மனிதனுடைய உள்ளத்திலே அமைதியை, சந்தோஷத்தை கொண்டு வருவது, கவலையை நீக்குவது என்ற விடயத்தை அல்லாஹ்வால் செய்ய முடியும். தட் இஸ் டிரான்ஸ்பர்சனல் சைக்காலஜி. இந்த உண்மையை முஸ்லீம்கள் எந்த அளவு தூரம் புரிந்திருக்கிறார்கள் என்பதுதான் இன்று இருக்கின்ற கேள்வி. அமெரிக்காவினுடைய ஒஹியோ யூனிவர்சிட்டியிலே ஜான் பென்சன் என்ற ஒருவர் ஒரு ஆய்வு செய்தார். என்ன ஆய்வு என்றால், ஒரு மனிதர் ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற அந்த கலிமாவை ஒரு அமைதியான உள்ளத்தோடு இருந்து மொழிகின்ற போது அவருடைய உடலில் என்ன மாற்றம் நிகழ்கிறது என்பதை அவர் அவதானித்தார். அந்த குறிப்பிட்ட மனிதனுக்கு தெரியாமல் அவருடைய உடலிலே ஒரு கருவியை அவர் செலுத்திவிட்டு அவர் தொலைவில் அவருடைய லெபரட்டரிக்குள்ளே இருந்து என்ன பிசிக்கல் சேஞ்ச் நடக்கிறது என்பதை அவர் பார்த்தார். என்ன நடக்குது என்றால், திக்ரை அந்த அர்த்தத்தோடு ஒருவர் மொழிகிற பொழுது, உள்ளத்தால் அதனுடைய அர்த்தத்தை அவர் உணர்கின்ற பொழுது, அவருடைய உடலிலே மெலட்டோனின் என்ற ஒரு ஹோமோன் சுரக்கின்றது. மனுஷனுடைய பாடியில் மோர் தென் 100 கிளாண்ட்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் இருக்கு. அதில் 4 பிரதானமான ஹார்மோன்ஸ் இருக்கிறது. அது இம்யூனிட்டியை அதிகரிப்பதும் உடலை சமநிலையில் வைத்திருக்கின்ற வேலையும் 4 பிரதானமான ஹார்மோன் செய்யுது. ஒன்று மெலட்டோனின், 2வது செரட்டோனின், 3வது அட்ரினலின், 4வது என்ட்ரோஃபின்.
இந்த பாருங்க, இந்த 4 ஹார்மோன்ஸுக்கும் ஒரு ஒரு முஸ்லிம் செய்கின்ற வணக்க வழிபாட்டுக்கும் இடையிலே உள்ள தொடர்பு பற்றி, உறவு குறித்து நிறைய ஆய்வுகள் இன்று உலகத்தில் நடந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு அற்புதமான முடிவை இந்த ஆய்வுகள் தந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். திக்ர் என்ற ஒன்று மெலட்டோன் என்ற ஹோமோனை அதிக உடலிலே சுரக்க செய்கின்றது. அது என்ன செய்கிறது என்றால், ஒன்று கேன்சரை தடுக்கின்றது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கின்றது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றது, ஒரு அழகான தோற்றத்தை அவருக்கு தருகின்றது. வயது போனால் ஒருவருக்கு ஏற்பட, எல்லாருக்கும் பொதுவாக 150 பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான நோய் இருக்கிறது, டெமென்ஷியா என்று சொல்வார்கள். அசாதாரண மறதி. காலையில் ஒழும்பி கேட்பாங்கள் மாறி பாயிட்டான்னு சொல்லி. இந்த மாதிரியான டெமென்ஷியாவை பெருமளவு இது குறைக்கிறது. ஆனால் அது எப்பொழுது சுரக்கிறது என்றால், பக்திபூர்வமாக ஒரு வாக்கியத்தை ஒருவர் மொழிகின்ற போது, குர்ஆனை அதனுடைய அர்த்தங்களோடு அவர் புரிந்து கொண்டு ஓதுகின்ற போது, குர்ஆனுடைய கருத்தோடு அவருடைய உணர்வுகள் ஒன்றிக்கின்ற பொழுது, திக்ரை அதனுடைய அர்த்தத்தோடு செய்கின்ற பொழுது அந்த மாற்றம் நிகழ்கிறது. திக்ர் என்றால் இது எப்ப இந்த மாதிரியான ஒரு உள அமைதியும் ஒரு மாற்றமும் ஏற்படும் என்றால், ஸ்ட்ரெஸ் அது குறைக்கும் என்றால், அதனுடைய சரியான அந்த உயிரோட்டத்தோடு அது மொழியப்பட வேண்டும். அது முக்கியமான விஷயம். நாங்கள் சும்மா தஸ்பீ கோரை கையில் வச்சுக்கொண்டு சுபால சுபா, நாளைக்கு நம்ம ஆளு கல்யாணம் கட்டாயம் வந்திருக்கா, சுபால சுபாலா, அந்த சுபானெல்லாம் சரி வராது. குர்ஆன் திக்ரை பற்றி சூரத்து ஆல இம்ரானிலே சொல்கின்ற கருத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள். அந்த மாதிரியான ஒரு உணர்வோடு, கருத்து ஒன்றிப்போடு அதை மொழிகின்ற பொழுது இந்த மாற்றம் நிகழ்கிறது. குர்ஆனை நாங்கள் ஓதுகின்றோம், அதனுடைய அர்த்தம், அதனுடைய அர்த்தங்களுக்கு ஏற்ப எங்களுடைய உணர்வுகள் மாற்றமடைகின்ற பொழுது, அதை கருத்தறிந்து ஓதுகின்ற பொழுது, ஒரு ஆய்விலே கண்டுபிடித்திருக்கிறார்கள், ஒருவருடைய லிபிட் ப்ரொஃபைலிலே LDL கொலஸ்ட்ராலுடைய அளவு குறைகிறது என்பதை ரிசர்ச்சிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஸோ இது உண்மையிலே ஒரு வணக்க வழிபாடுகளுடைய அல்டிமேட் ஒப்ஜெக்டிவ் அல்லாஹ் தாலாவுடைய திருப்தி, மறுமையை அடைவது, அதுதான் உண்மை. ஆனால் அல்லாஹு தாலா அதிலே மனித குலத்திற்கு இந்த உலகத்திலும் சில நன்மைகளை வைத்திருக்கிறான் என்பதை இன்று மேற்குலகத்தில் நடந்திருக்கின்ற ஆய்வுகள் எங்களுக்கு சொல்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நெருக்கடிமிக்க உலகத்திலே நிம்மதியான ஒரு உள்ளத்தோடு ஒரு மனிதன் வாழ்வதற்கு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தருகின்ற இந்த வணக்க வழிபாடுகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புகுல் வ அஊது பிக்க மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால். இந்த துஆவில் இருக்கின்ற ஒவ்வொரு விடயமும் உள ஆரோக்கியத்தோடும் மன அமைதியோடும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. கடன் தொல்லை ஒருவனுக்கு கூடினால் அவனுக்கு தூக்கம் போவாது, மென்டல் ஹெல்த் அவன் இழந்துடுவான். கலபத்தி தைன். அன்புக்குரியவர்களே, ஒரு அற்புதமான ஒரு துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். என்டோர்ஃபின் என்ற ஹோமோன் எப்பொழுது சுரக்கிறது என்றால், ஒருவர் சிரிக்கிற பொழுது, புன்னகைக்கிற பொழுது சுரக்கின்றது. வாய் விட்டு சிரியுங்கள் நோய் விட்டு போகும் என்பது பழமொழி அல்ல, அது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். மா ராய்து அஹதன் அக்தர தபஸ்ஸுமன் மின் ரசூலில்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாவை விட மக்களோடு அதிகமாக சிரித்த ஒரு மனிதரை நான் காணவில்லை. இந்த முன்னாள் இந்திய பிரதமர் நரசிம்ம ராவ் சிரித்ததை நீங்கள் யாரும் கண்டிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் கண்டில்லை. மனுஷன் கொஞ்சம் அவங்களோட சிரிக்கணும். சிரிக்கிற பொழுது ஒரு ஹோமோன் சுரக்கிறது, என்டோர்ஃபின். அமெரிக்காவிலே ஒரு நோயாளிக்கு 50 ஸ்டேட்ஸ்லேயும் வந்து டாக்டர் வந்து மெடிக்கேட் பண்ணி போட்டு சொன்னாங்க, உன்னோட நோயை குணப்படுத்த இயலாது, உனக்கு கடைசியாக ஒரு ஐடியா சொல்லலாம், என்னண்டா நீ கொஞ்சம் இந்த ஜோக்கான நாவல்களை வாசி, ஜோக்குகளை வாசி, கொஞ்சம் ஒரு 6 மாதத்துக்கு சிரி, அதனூடாக உன்னோட நோய் குணப்படையலாம் என்று. அவர் வாசி சிரித்து கொண்டே இருந்தார். பெரிய ஒரு அவருடைய முழு நோயும் குணமடைந்தது. அவர் அதனுடைய சிரிப்பு ஒரு நோய் நிவாரணம் என்று ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, புன்னகைத்தல், சிரித்தல் என்பது கூட ஒரு இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்ற ஒரு விஷயம். தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகா. உன்னுடைய சகோதரனை பார்த்து நீ புன்னகைப்பது என்பது உனக்குரிய ஒரு சதக்கா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
ஜான் சீலி என்ற ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கிறார். அவர் சொல்வார்கள் த ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி எக்கச்சக்கமான ரிசர்ச் செஞ்சவர் ஜான் சீலி தான். அவர் என்ன செய்தார் என்றால், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை அவருக்கு எட்டியது. என்ன ஹதீஸ் என்றால், மாஸால ஜிப்ரீல் யூசினி பில் ஜார் ஹத்தா லனன்து அன்னஹு சயுவரிசுனி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்து வீட்டானுடைய உரிமைகள் பற்றி எனக்கு உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், நான் நினைத்தேன் வாரிசு சொத்தின் ஒரு பகுதியையும் அவருக்கு கொடு என்று ஜிப்ரீல் சொல்லிடுவாரோ என்று நினைக்கின்ற அளவுக்கு உபதேசம் செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு மனுஷனுடைய மென்டல் ஹெல்த்தில் இந்த பக்கத்து ஊட்டானோடு இருக்கின்ற உறவு சந்தோஷமாக பாசிட்டிவாக இருக்கிற ஒருவனுக்கு உள ஆரோக்கியம் அதிகமாக இருக்கிறது, அவன் ஸ்ட்ரெஸ் குறைவாக இருக்கிறான் என்பதை ஜான் சீலி அவருடைய ஆய்விலே நிறுவினார். அவர் பல ஆண்டுகள் இது தொடர்பாக செய்த ஆய்வினுடைய முடிவு, பக்கத்து ஊட்டானோடு நல்லா இருக்கிறவனுக்கு மென்டல் ஹெல்த்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கூட இருக்கும் என்று அவர் சொன்னார். அதே போன்று மௌசூராத், நாங்கள் காலை மாலையில் ஓதுகின்ற துவாக்களும் சந்தர்ப்ப துவாக்களும் ஒருவரில் ஏற்படுத்துகின்ற மாற்றம் என்னவென்றால், ஒரு பாதுகாப்பு உணர்வை, என்ற விடயம், ஒரு மனுஷனுக்கு கிடைக்கின்ற என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து. அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் உருவாக்குகின்ற அந்த பாதுகாப்பு உணர்வு என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த இந்த துவாக்கள் பெற்று தருகின்றன என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அலெக்சிஸ் காரல் என்று ஒருவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். மேன் தி அன்னோன் என்ற புத்தகத்தை எழுதிய ஒருவர். அவர் சொல்கிறார், இஸ்லாத்திலே இருக்கின்ற தொழுகை என்ற விடயம் எப்படி ஒரு மனுஷனுடைய உள ஆரோக்கியத்தில் இம்பெக்ட் பண்ணுதுண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவாக இருக்கின்ற ஒரு ஹதீஸ், தொழுகை என்பது அல்லாஹ்வுடனான அடியானின் உரையாடல். தட் இஸ் a dialogue between God. இந்த விஷயத்தை அலெக்சிஸ் காரல் எப்படி சொல்றார் என்றால், உலகத்தில் மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா வகையான உளரீதியான பிரச்சனைகளுக்கும், சாதாரணமாக ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து டிப்ரெஷன்லேருந்து சிசோஃப்ரேனியா வரைக்கும் எத்தனையோ கேட்டகரிஸ் இருக்கு. இதனுடைய தொடக்கம் என்னென்னா, நான் தனிமைப்பட்டு விட்டேன் என்ற உணர்வு எப்படி உலகத்தில் மனுஷனுக்கு வருமோ அந்த கணத்திலேருந்து அவனுக்கு சைக்கோ பிரச்சனை வந்துடும். அந்த செக்லூஷன் என்ற சென்ஸ் மனுஷனுக்கு ஏற்படாமல் இருப்பதில் முக்கியமான ஒரு பங்காற்றுகின்ற ஒரு வணக்கம் தொழுகை. ஏன்? அவன் தக்பீரை கட்டின உடனேயே அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான் என்கிற அந்த உணர்வு அவனுக்குள் தோன்றுகிறது. ஆகவே அவனுடைய கவலைகள், துன்பங்கள், துயரங்களை முறையீடு செய்வதற்கு ஒரு பலமான ஆற்றலுள்ள ஒரு சக்திக்கு முன்னால் அவன் போய் தொழுகின்றான். அவன் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு அது வழிவகுக்கிறது என்று அலெக்சிஸ் காரல் சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இவையெல்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்ட, ஹதீஸில் சொல்லப்பட்ட, நபிகளாருடைய சீராவில் நாங்கள் பார்க்கின்ற விடயங்கள் தான். ஆனால் இன்று உலகத்திலே இவற்றையெல்லாம் அறிவியல் பூர்வமாக, ஆய்வு பூர்வமாக இவற்றை நிறுவி இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நெருக்கடி மிக்க இந்த உலகத்தில் குர்ஆன் சூரத்து ராதுடைய 28வது வசனத்தில் சொல்வது போல, அல்லாஹ்வுடைய திக்ரும், அல்லாஹ்வுடைய நெருக்கமும், அல்லாஹ்வுடனான தொடர்பும், அல்லாஹ்வை வணங்குவது மட்டும்தான் மனித குலத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய விடயம். அதே போன்று இஸ்லாம் சொல்கிறது, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அஜபல்லி அம்ரில் முஸ்லிம், முஸ்லிமில் பதிவாக இருக்கின்ற ஒரு ஹதீஸ். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை பார்த்தால் எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்காகவே நடக்கிறது. முள்ளு குத்துது, அதை எடுத்து அல்ஹம்துலில்லாஹ்னு தள்ளி போட்டுட்டு பொறுமையோடு போறான். அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, நன்மைகள் எழுதப்படுகின்றன. தூங்குகிறான், துவா ஓதி கொண்டு தூங்குறான், தூக்கம் முழுக்க வணக்கம். சாப்பிடுகிறான், துவாவை சொல்லிக்கொண்டு சாப்பிடுகிறான், அது ஒரு வணக்கம். பயணம் போறான், சுப்ஹானல்லதி சக்கர்லனா ஹாதா, துவா ஓதி கொண்டு போறான், பயணம் முழுக்க அவனுக்கு ஒரு வணக்கம். எதை பார்த்தாலும் அவனுக்கு நன்மைக்காகவே நடக்கின்றது. இந்த பாசிட்டிவ் திங்கிங் ஒருவருடைய உள ஆரோக்கியத்தில் முக்கியமான ஒரு பங்காற்றுகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து. அதே போன்று போதுமான அளவு மனிதர்கள் தூங்குற விஷயம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதற்கு நல்ல உதாரணம். லோஹருக்கு முந்தி தூங்கி இருக்கின்ற கைலூலாவை பற்றி ஒரு ஆய்வு செய்தார் ஒருவர். அவர் சொன்னார், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற ஒரு முக்கியமான தூக்கம் கைலூலா. இந்த ஜான் சீலி கண்டுபிடிச்சார் அதை. ஸோ உலகத்தில் நாங்கள் சுமந்திருக்கின்ற இந்த தூது,
முழு மனித குலத்திற்கும் போய் சேர வேண்டிய நெருக்கடி மிக்க ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய சிந்தனை, அவனுடைய திக்ர், அவனோடு நாம் கொண்டிருக்கின்ற தொடர்பு, ரப்பானியன்களாக இருத்தல் என்பதற்கு 2 அர்த்தங்கள் சொல்வார்கள். ஒன்று, இஸ்லாத்தை நாம் எல்லாவற்றிலும் பின்பற்றுதல், எல்லாவற்றிலும் இஸ்லாமிய வாழ்க்கை வழிகாட்டலை நாம் பின்பற்றுதலின் ஊடாக ரப்பானியாக இருக்கின்றோம் ஒன்று. இரண்டாவது, நாம் எப்படி ரப்பானி இருக்கிறோம் என்றால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றோம். துஆக்களுங்கள் அதற்கு வழிவகுக்கின்றது. இறுதியாக நான் ஒரு சம்பவத்தை கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்ய விளைகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முறை யெமனிலே இருந்து ஒரு வியாபார கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு வந்தார்கள். அப்பொழுது அரபிகளுடைய வழக்கம், அவர்களுடைய விருந்தாளிகளுக்கு விருந்தளித்து செல்கின்ற பொழுது அவர்கள் ஒரு ஹதியத்தையும் கொடுத்து அனுப்புவார்கள். இப்பொழுது விருந்தாளிகள் நபிகளாருடைய வீட்டில் தங்கிவிட்டு விருந்துபசாரம் உண்டுவிட்டு காலையில் அவர்கள் வெளிக்கிட்டு போகிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிலாலே, இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஹதியத்தை கொடுங்கள். நீங்கள் இவ்வளவு பேர் தான் வந்திருக்கிறீர்களா, வேறு யாரும் உங்களோடு வந்தவர்கள் இடையில் எங்கேயும் இருக்கிறார்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அப்பொழுது சொல்லப்பட்டது, எங்களோடு ஒரு இளைஞரும் வந்தார், அவர்களுடைய வியாபார சரக்குகளுக்கு பாதுகாப்பாக வைத்து விட்டு வந்திருக்கிறோம் என்று. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா பிலால், அந்த இளைஞருக்கும் ஒரு ஹதியத்தை நீங்கள் கொடுத்து அனுப்புகிறார்கள். சிறிது காலத்துக்கு பிறகு இதே வியாபார கூட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு வருகின்றது. அப்பொழுது ரசூலுல்லாஹ் அந்த வியாபார கூட்டத்தை பார்த்து கேட்கிறார்கள், சென்ற முறை உங்களோடு வந்த அந்த இளைஞர் இந்த முறை உங்களோடு இங்கே வரவில்லை, அப்படித்தானே? ஆம் யா ரசூலுல்லாஹ், அவர் மரணித்து விட்டார். ஆம், மரணித்து விட்டார். அதை சொல்லிவிட்டு நபிகளார் சொன்னார்கள், அந்த இளைஞருக்கு அல்லாஹு தஆலா அருள் பாலிக்கட்டும், ரஹ்மத் செய்யட்டும். ஏனென்றால் அந்த இளைஞர் முழுமையாக மரணித்து விட்டார் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த வியாபார கூட்டத்திற்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதனுடைய உடலிலிருந்து உயிர் பிரிந்து விட்டால் அவன் மரணித்து விட்டான். எல்லோரும் அப்படித்தான் மரணித்து விடுவார்கள். இதில் காவாசி, அறவாசி, முக்காவாசி, முழுவாசி மரணித்தல் என்று ஒன்று இருக்கிறதா? நபிகளார் சொன்னார்கள், ஆம், இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்றால், வல் ஆக்கிபத்துலில் முத்தகீன் என்ற குர்ஆனில் வருகின்ற அந்த வசனத்தை நாங்கள் அடிக்கடி கேட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவர்கள் சொன்ன விளக்கம் என்னவென்றால், நிறைய மனிதர்கள் உலகத்திலே மரணிக்கின்ற பொழுது அரைகுறையாக மரணிக்கிறார்கள். எப்படி என்றால், அந்த மரணம் வருவதற்கு முன்பாக அவர்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், அவர்களுடைய மூச்சு, பேச்சு எல்லாம் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சடரீதியான ஒரு நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதில் முழு மூச்சாக இருக்கின்ற நிலையிலே ஒருவருக்கு மரணம் வரும் என்றால் அவர் அரைகுறையாக மரணித்து விட்டார். It is very dangerous death. அதாவது உலகத்தை ஒரு முஸ்லிம் தேட வேண்டும், சந்தேகமில்லை. உழைக்க வேண்டும், படிக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும். அதே வேளையிலே குர்ஆன் சொல்லுகிறது, வைதா குலியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷுரு ஃபில் அர்த், பள்ளியை விட்டு ஓடுங்கோ. பாங்கு சொன்னா பள்ளியை நோக்கி ஓடுங்கள், தொழுகை முடிந்தால் பள்ளியை விட்டு ஓடுங்கள். இந்த பேலன்ஸ் அல்லாஹ் சொல்றான். அப்படி ஓடினா சும்மா ஓடுங்கன்னு சொல்லல, ஃபல்ல தேடுங்கன்னு சொல்லல, ஒதுக்குருல்லாஹ கதீரன். அதுதான் அந்த உண்மையான திக்ர். அந்த பேலன்ஸ் எங்களுடைய உலக வாழ்க்கையில் கண்டிப்பாக இல்லை என்றால் நாம் அரைகுறையாக மரணித்து விடுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நெருக்கடி மிக்க உலகத்திலே நிறைவான உள்ளத்தோடு, அமைதியான உள்ளத்தோடு வாழ்கின்ற அந்த அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வாய்க்க வேண்டும் என்றால் அதற்கான ஒரே வழி அல்லாஹ்வுடன் இருக்கின்ற உறவு, அல்லாஹ்வுடன் இருக்கின்ற தொடர்பு என்ற விடயம்தான். அதை தாண்டி உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அதான் அல்லாஹ் சொல்றான் சூரத்து ராஹ்திலே, அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட இஸ்லாமிய தாவாவிலும் ஆன்மீக பணிகளிலும் வணக்க வழிபாடுகளிலும் கூடுதல் ஆர்வம் உள்ளவர்களாகவும் ஈடுபாடு உள்ளவர்களாகவும் நாங்கள் இருக்கும் வரையிலேதான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா என்ற அந்த
பிரார்த்தனைக்கு பொருத்தமான மனிதர்களாக நாங்கள் மாறுவோம். அப்படிப்பட்ட மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்து நெருக்கடிக்கு மிக்க உலகத்தினுடைய நெருக்கடிகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய முஸ்லீம்களாகவும் உள அமைதியோடு வாழ்கின்ற முஸ்லீம்களாகவும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதற்கான வழிவகைகளை நாங்கள் தேட வேண்டும். அதில் முக்கியமானது எங்களுடைய இந்த ஆன்மீக ஈடுபாடு என்ற விடயத்தை, அதைத்தான் இந்த உலகத்திலே இன்று ஆழ்நிலை கடந்த உளவியல் சைக்காலஜி, ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி என்ற உலகத்திலே பேசுகிறார்கள். ஆனால் ஆல்ரெடி அதனை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுகின்றோம். அதனுடைய உயிரோட்டத்தோடு நாங்கள் அதை செய்கிறோமா என்பதுதான் முக்கியமான கேள்வி. உயிரோட்டத்தோடு அதை செய்கின்ற முஸ்லீம்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இந்த உரையை செய்வடுத்தவங்கள் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா உயர்ந்த கூலியை உங்களுடைய மீசானிலே தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு சரியாக 40 நிமிடங்களில் இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹ்ருதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.